பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல அடுத்து வர எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். கோமதி ஃபீல் பண்ணிட்டு உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அப்ப மீனா போயிட்டு, அத்தை, மாமா பேசினதெல்லாம் பெரிய விஷயமா நீங்க எடுத்துக்காதீங்க. எதுக்காக இப்படி ஃபீல் பண்ணிட்டு நீங்க இருக்கீங்க? சொல்லுங்க அத்தை. எல்லா ஆம்பளைங்களும் அப்படிதான் அத்தை. நீங்க ஃபீல் பண்ணி மட்டும் எதுவும் ஆக போறது கிடையாது. புரிய வைக்கணும்னு நினைச்சு நம்ம தான் டயர்ட் ஆகணுமே தவிர அவங்கெல்லாம் புரிஞ்சுக்க மாட்டாங்க. நீங்க சொன்னீங்க, மாமா அதுக்கு எப்படி சிரிச்சுட்டு போனாங்க. மத்தவங்க எல்லாருமே அத காமெடியா தான் எடுத்துக்கிட்டாங்க. ஆனா உங்களுக்குள்ள ஒரு வலி வேதனை இருக்குல்ல, அதை யாருமே புரிஞ்சுக்கலன்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. உடனே ராஜி அத்தை, நீங்க மாமா பேசலன்றதுக்காக அவர் மேல இருக்க பாசத்தால எவ்வளோ எஃபெக்ட் போட்டீங்க. அது ஒரு விளையாட்டா வீட்டுல இருக்க எல்லாரும் நினைச்சுக்கிட்டாங்க. அதை நினைச்சு நீங்க வருத்தப்படாதீங்கன்னு சொல்லிட்டு இப்ப ராஜு ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. உங்க 2 பேருக்கும் புரியுறது கூட அந்த வீட்ல இருக்க யாருக்குமே புரியலையே. எல்லாரும் அத விளையாட்டா எடுத்துக்கிட்டாங்க. அவர் மேல நான் வச்சிருக்க பாசத்தாலதான் அவர்கிட்ட பேசணும்னு சொல்லிட்டு சில நாடகம் ஆடின. அத கடைசி வரைக்கும் நாடகமா நினைச்சு ஒருவேளை என் உயிரே போயிருந்தா கூட அதையும் விளையாட்டா தானே அவங்க எடுத்திருப்பாங்க. இது எதுவுமே அவங்க புரிஞ்சுக்கலையே. அதை நினைக்கும் போது தாண்டி எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்குன்னு சொல்லி ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்காங்க கோமதி உடனே ராஜி சொல்றாங்க, அத்தை, இது நினைச்செல்லாம் நீங்க ஒரு வருத்தமும் படாதீங்க. எல்லாமே நல்லதான் நடக்கும் நினைச்சு எதா இருந்தாலும் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தமா ராஜி சொல்றாங்க. சரிங்க அத்தை, இதெல்லாம் நீ யோசிச்சுட்டு இருக்காதீங்க. காரணம் எல்லாத்துக்குமே பதில் சொல்லும். நீங்க எதை நினைச்சும் வருத்தப்படாம நீங்க தூங்குங்க அத்தை. நீங்க ரெஸ்ட் எடுத்தாதான் நல்லபடியா இருக்க முடியும். மத்தவங்களுக்காக யோசிச்சா எதுவும் நடக்காது. நீங்க நல்லா ரெஸ்ட் எடுங்க அத்தைன்னு சொல்லிட்டு இப்ப மீனாவும் ராஜியும் அங்கிருந்து கிளம்பி போறாங்க. மீனா ஏன் ராஜி, அத்தையோட நிலைமைய பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாத்தியா? அப்ப அத்தையோட வயசுல நமக்கும் அதே நிலைமை தானே? ஆமாக்கா, இப்ப உருகுறவங்க பின்னாடி அதே மாதிரி இருப்பாங்களான்னெல்லாம் தெரியாது. கண்டிப்பா மாமா மாதிரி மாறுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. மாமா மேல எனக்கு மதிப்பு மரியாதை எல்லாமே இருக்குதான். ஆனா எந்த நேரத்துல எப்படி இருப்பாருன்னே என்னால யோசிக்க முடியல. அத்தை கண் முழிக்காததுக்கு முன்னாடி, ஐயோ கோமதி, உனக்கு இப்படி ஆயிடுச்சா கோமதின்னு சொல்லிட்டு அவ்வளோ வருத்தப்பட்டாங்க. இப்ப என்னடனா, அத்தை நல்லாகி வந்ததும் உடனே அவருடைய சுயரூபத்தை காட்டுறாங்க. இத நினைக்கும் போதுதான் எனக்கு கஷ்டமா இருக்கு. இன்னும் என் புருஷனோட எல்லாம் நினைச்சா ஐயோ என்னால மயக்கமே எனக்கு வருதுன்னு சொல்லிட்டு மீனா ஒரு பக்கம் புலம்ப. உடனே ராஜி ஃபீல் ஆகுறாங்க. மீனா ராஜி, எல்லாரும் மாதிரி கதிர் கிடையாது. கண்டிப்பா கதிர் உன்னை புரிஞ்சுப்பான். அவன் உன்னை நல்லபடியா பார்த்துப்பான்னு சொல்லிட்டு மீனா சொல்றாங்க. இல்லக்கா, எல்லாமே பாண்டியன் மாமாவோடைய பிளட் தானே. கண்டிப்பா அவரும் இப்படி மாறுவாருன்றது எனக்கு என்னவோ சந்தேகமா தான் இருக்கு. எனக்கு ரொம்பவே பயமாவும் இருக்குக்கா. ரொம்ப ரொம்ப பயமா இருக்குன்னு சொல்லி ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. இத கேட்ட உடனே இது எல்லாத்துக்கும் இப்பவே நம்ம போயிட்டு சந்தேகம் கேட்டுடணும். நீ உன் புருஷன்கிட்ட பேசு, நான் என் புருஷன்கிட்ட பேசுறேன். 2 பேர் வாயில என்ன வருதுன்னு பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் என்ன முடிவுனாலும் எடுக்கலாம்னு சொல்லிட்டு மீனா ராஜி 2 பேரும் முடிவு பண்றாங்க. இப்ப மீனா போயிட்டு செந்தில கூப்பிடுறாங்க. ஏங்க, உங்ககிட்ட முக்கியமான விஷயம் பேசணும், கொஞ்சம் உள்ள வாங்கலன்னு சொல்லி கூப்பிடுறாங்க. உடனே செந்தில், என்ன மீனா, நம்ம குவார்டர்ஸ்ல தான் ரொம்ப நேரமா இருக்கோம். அவ்வளோ நாள் இருந்தாலும் எப்பவுமே அப்படி ஒரு வார்த்தை சொல்லி கூப்பிட்டது கிடையாது. இங்க வந்துட்டா மட்டும் அப்படி உனக்கு என்னதான் பேசுறது வந்துருமோ தெரியல. என்னை நிம்மதியா இருக்க விட மாட்டியா? எதுக்காக கூப்பிடுறேன்னு சொல்லிட்டு செந்தில் கேக்குறாங்க. எல்லாம் முக்கியமான விஷயம் தான், கொஞ்சம் வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டுட்டு போறாங்க. இந்த பக்கம் நம்ம ராஜி கதிரை கூப்பிடுறாங்க. கதிர் என்னாச்சு ராஜி, ஏதாவது டவுட்டா இல்ல எங்கேயாவது போகணுமா? ஏன் கூப்பிடுற, என்ன விஷயம் சொல்லு ராஜின்றாங்க. ஏன், என்ன விஷயம் ஏதுன்னு சொல்லி கூப்பிட்டாதான் வருவீங்களா, இல்லைன்னா நீங்க வரமாட்டீங்களான்னு சொல்லி கேக்குறாங்க. சரி சரி வரேன் சொல்லுன்னு சொல்லிட்டு கதிரை ராஜி கூட்டிட்டு போறாங்க. இப்ப மீனா கேக்குறாங்க. அத்தை அவ்வளோ வருத்தமா ஃபீல் பண்ணி நடந்த விஷயத்த சொல்றாங்க. ஏன்பா, அம்மா நடுக்குறாங்களா இல்லையா? எதுவுமே பார்க்க மாட்டீங்களா? நீங்க பாட்டுக்கு போயிட்டீங்க. ஒருவேளை அம்மாவுக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிருந்தா என்ன ஆகிருக்கும்னு சொல்லி ஒரு வார்த்தை உன் அப்பாவை பார்த்து கேட்டீங்களான்னு சொல்லிட்டு மீனா செந்தில கேட்க, உடனே செந்தில் அதுக்கு தான் அப்பா விளக்கம் கொடுத்துட்டாரே. பலமுறை அப்பா அம்மாவை பேச வைக்கணுன்றதுக்காக நிறைய விஷயம் பண்ணிருக்காங்க. அதுல இதுவும் ஒண்ணுன்ற மாதிரி தான் சொல்லிட்டாங்களேன்னு சொல்றாங்க. ஏங்க,
மாமா சொன்னா உங்களுக்கு எங்க போச்சுங்க புத்தி? எனக்கு என்னவோ பயமா இருக்கு. ஒருவேளை நீங்களும் மாமா மாதிரி ஆகுறதுக்குள்ள என்னெல்லாம் ஒரு தூசா கூட மதிக்க மாட்டீங்களோன்னு எனக்கு தோணுது. அந்த அளவுக்கு எனக்கு பயமா இருக்குங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஏன் மீனா, எதுல இருந்து எதுக்கு முடிச்சு போடுற? இது ஒரு முக்கியமான விஷயம். இத கேட்கறதுக்காக தான் என்ன அங்க இருந்து இங்க கூட்டிட்டு வந்தியா? விடுவியான்றாங்க. அத்தையோட நிலைமைய பத்தி நீங்க கொஞ்சமாவது யோசிச்சு பார்த்தீங்களா? நான் ஒரு முறை நீங்க பேசவே மாட்டேன்றீங்கன்னு சொல்லிட்டு, நான் காணாம போன மாரி பஸ் ஸ்டாண்ட்ல நின்னுட்டு இருந்தேன். அப்ப எந்த அளவுக்கு துடிச்சு போனீங்க? நீங்க ஒரு நாள் பேசாம இருக்கிறதுக்கே நான் அவ்ளோ எஃபெக்ட் எடுத்தேன். அது எல்லாம் எதனால? நீங்க பேசாம இருக்கீங்கன்றதுனாலயா? உங்க மேல அன்பு பாசம் வச்சிருக்கேன். நீங்க பேசாம இருந்தா ஒரு வேலையும் ஓட மாட்டேங்குது. அத வச்சு தான் ஃபீல் பண்ணி உங்ககிட்ட பேசணுன்றதுக்காக இப்படி பண்ணேன். அதே மாரி தான் மாமா வந்து என்ன பலமுறை திட்டியிருக்காரு. அதெல்லாம் ஒரு விஷயமா கூட நான் கன்சிடர் பண்ணது கிடையாது. ஆனா அத்தைய பத்தி நினைச்சு பார்த்தீங்களா? வீட விட்டு எங்க போறாங்க? எங்கேயாவது போனா அந்த கோவில், கொலன்னு சொல்லிட்டு போவாங்க. மாமா மேல அவ்ளோ உயிரா இருப்பாங்க. மாமா எது சொன்னாலும் எழுனா எண்ணியே நிப்பாங்க. அப்படிப்பட்ட அத்தை பேசாம இருந்தா அவர்கிட்ட எப்படியாவது பேசணும்னு சொல்லி அவ்ளோ முயற்சி பண்ணாங்க. அப்ப கூட மாமா மசிஞ்சாரா? கிடையவே கிடையாது. அத்தைய இக்னோர் பண்ணிட்டு போனாங்க. அத்தைக்கு நிஜமாவே காஃபி கொட்னா கூட அது வந்து நடிப்புக்குன்னு சொல்லிட்டெல்லாம் ஃபீல் பண்ணாங்க. இந்த மாதிரி எல்லாம் கூட ஒரு மனுஷி நடிப்பாங்களா? அத பத்தி மாமா புரிஞ்சுக்கலன்னா பரவால்ல. வீட்ல இருக்க நீங்களும் புரிஞ்சுக்காம அத்தைய கிண்டல் பண்ணி சிரிக்கிறது இதெல்லாம் நல்லாவா இருக்கு? பொண்ணுங்களுக்கு தாங்க தெரியும் நீங்க நடந்துக்கிற விதம் எல்லாம் சொல்லிட்டு ரொம்பவே கோவப்பட்டு மீனா பேசுறாங்க. சரி, இப்ப அதுக்கு என்னங்கிற? இப்ப எதுக்காக சும்மா தேவையில்லாம என்ன கூட்டிட்டு வந்து இப்படி பண்ணிட்டு இருக்க? சொல்லு மீனான்னு சொல்லி கேக்குறாங்க. உடனே மீனா நடந்த விஷயத்த எல்லாமே சொல்றாங்க. அத்தை அவ்ளோ ஃபீல் பண்ணியிருக்காங்க. மாமா அத்தை ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற வரையும் ஒரு மாரி நடிச்சாரு. இப்ப ஒரு மாரி நடிக்கிறாரு. அப்ப மாமாவுடைய உண்மையான பாசம் எது? சொல்லுங்க. அத்தைய கிண்டல் பண்றது தானன்னு சொல்லி மீனா ஒரு பக்கம் கோவப்படுறாங்க. இப்பவே போறேன். மாமா கிட்ட போயிட்டு விஷயத்த கேட்காம விடவே மாட்டேன். அத்தை ரொம்பவே பாவம் இல்லையான்னு சொல்லி வருத்தப்பட்டு பேசிட்டு இருக்காங்க. ஏய் மீனா, நீ வேற கொஞ்சம் அமைதியா இரு. ஏதோ இப்பதான் அந்த மனுஷன் சிரிச்சு என் அம்மா கிட்ட பேசிட்டு இருக்காரு. அத கெடுத்து விட்டுடாதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இல்லைங்க, தப்பு நடந்தா எல்லாருக்குமே தப்பு தான். நான் ஒரு வேலை தப்பு பண்ணா அத்தையும் மாமாவும் எனக்கு வந்து அட்வைஸ் பண்ணி என்ன திருத்த பார்ப்பாங்கல்ல. அந்த மாதிரி மாமா ஒரு தப்பு பண்ணியிருக்காருன்னா அத திருத்துறது என்னுடைய கடமை. அத நான் கண்டிப்பா செய்வேன்னு சொல்லிட்டு மீனா வந்து சொல்றாங்க. இத கேட்டதும், இங்க பார், என்ன பிரச்சனை வந்தாலும் அத உன்னால சமாளிக்க முடியும். நீ நினைச்சா சமாளிச்சுக்கோ. இந்த விஷயத்துல என்ன வந்து கோத்து விடாதுன்னு சொல்லிட்டு கோவமா அங்கிருந்து செந்தில் கிளம்பி போயிடுறாங்க. இப்ப மீனா வந்து என்ன ஆனாலும் சரி, நான் கண்டிப்பா என்னுடைய மாமா கிட்ட பேசி அத்தைக்கான நியாயத்த வாங்கி கொடுத்தே ஆகுவேன்னு சொல்லி முடிவு பண்றாங்க. இப்ப மீனாவும் வந்து பாத்தீங்கன்னா, பாண்டியன தேடி போறாங்க. மாமா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்கன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. கணக்கெல்லாம் பார்த்துட்டு இருக்கேமான்றாங்க. என்னப்பா மீனா, நீங்கிட்ட ஏதாவது முக்கியமான விஷயம் பேசணுமா? அதுக்காக தான் நீ வந்திருக்கியா? சொல்லுப்பான்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. இல்ல மாமா, நான் ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். அதுக்காக தான் வந்திருக்கேன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சொல்லுப்பா, என்ன விஷயம்? எதுவா இருந்தாலும் சொல்லுன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. நீங்க என்ன மருமகளா இல்ல மாமா, மகளா பாக்குறீங்க. ஆமாப்பா, இது ஒரு விஷயமா? இத கேட்க தான் வந்தியான்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. இல்ல மாமா, நான் கேட்ட கேள்விக்கு பதில் வேணும். நான் உங்களை எதிர்த்து பேசுறேன். இந்த அளவுக்கு வந்து பேசுறேன்றதெல்லாம் நீங்க எடுத்துக்காதீங்க. நான் சொல்ல வர்றதுல என்ன உண்மை இருக்குன்றத மட்டும் யோசிச்சுக்கோங்க மாமான்னு சொல்லிட்டு மீனா வந்து சொல்றாங்க. கரெக்டா அந்த இடத்துல ராஜியும் வந்துடுறாங்க. செந்திலுக்கு என்ன மாதிரியான கிளாஸ் நடந்ததோ அதே மாதிரியான கிளாஸ் தான் கதிருக்கும் வந்து நடந்திருக்கு. ராஜியும் வந்து மீனா கிட்ட பக்கத்துல நிக்கிறாங்க. 2 பேரும் ஏதோ ஒரு முடிவோட தான் இங்க வந்திருக்கீங்க. என்ன விஷயம் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு இப்ப நம்ம பாண்டியன் வந்து கேக்குறாங்க. நீங்க அத்தை அசிங்கப்படுத்தினது சரியா மாமா? அத்தை மேல நீங்க உயிரா இருக்கீங்க. அத்தைக்கு ஒண்ணுன்னு அவ்வளோ துடிச்சு போயிட்டீங்க. அப்படி இருக்கும்போது நீங்க அத்தைய அசிங்கப்படுத்தினது சரியான்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. உடனே பாண்டியனுக்கு, என்னப்பா, நான் என்ன உன் அத்தைய அசிங்கப்படுத்தினேன்? உன் அத்தையெல்லாம் எந்த ஒரு அசிங்கமும் நான் படுத்தலையேன்றாங்க. ஏப்பா ராஜி, நீயும் இந்த கேள்வி கேட்கதான் வந்தியா? உன் அத்தைய நான் எங்கப்பா அசிங்கப்படுத்தினேன்? அவளை நல்லபடியா மாத்திரை மருந்தெல்லாம் குடி, நல்லபடியா இரு. நீ இல்லனா வீடு வீடா இல்ல. இத பத்தி தானே நான் பேசினேன். அவளை நான் எங்க அசிங்கப்படுத்தினேன்னு சொல்லிட்டு பாண்டியன் கேக்குறாங்க. உடனே மீனா வந்து விளக்கம் கொடுக்குறாங்க. அத்தை வந்து உங்ககிட்ட பேசணுன்றதுக்காக
ஒரு சில நடிப்பு நடிச்சாங்க, ஒத்துக்கிறேன். ஆனா அதுக்காக அவங்க எடுத்த எஃபெக்ட் எல்லாமே ஒரு விளையாட்டா நீங்க வந்து கன்சிடர் பண்ணது ரொம்ப தப்பு இல்லையா மாமான்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. ஏப்பா அவ என்ன பண்ணாலும் அததான் நான் சொன்னேன்றாங்க. எப்படி மாமா காஃபிய கீழே கொட்டிக்கிட்டு அந்த வலியில துடிச்சது அது எல்லாம் கூட விளையாட்டா? நீங்க அக்கறையா நீங்க அத்தைய வந்து பாத்துப்பீங்கன்னு சொல்லிட்டு அத்தை நடிச்சதா நீங்க நினைக்கிறீங்களான்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. ஏப்பா அதுதானே உண்மை. உன் அத்தை நான் பேசணுன்றதுக்காக நடிச்சா, அததான் நான் சொன்னேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஏதோ ஒரு சில விஷயம் நடிப்பா பண்ணிருப்பாங்க. அதுக்காக மொத்தமாவே அப்படியா? சொல்லுங்க மாமா. ஒருவேளை அத்தைக்கு ஏதாவது ஒரு ஆபத்து, கடவுள் புண்ணியத்துல அவங்க நல்லா இருக்காங்க. ஏதாவது ஒண்ணு நடந்து அத்தை இந்த உலகத்தை விட்டு போயிருந்தா அப்ப என்ன பண்ணிருப்பீங்க? அப்ப நீங்க வருத்தப்பட்டு ஏதாவது நடந்திருக்குமா? இன்னைக்கும் அதை நினைச்சு ஃபீல் பண்ணாம உன்னுடைய நடிப்பு எல்லாமே நடிச்சு கடைசியில காரியத்தை நீ சாதிச்சிட்டேன்னு சொல்லி அத்தைய வந்து கிண்டல் பண்ணிட்டு போறீங்க. அத்தையோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து நினைச்சு பார்த்திருந்தா அவங்களுடைய வலி வேதனை என்னன்றது புரிஞ்சிருக்கும் இல்லைன்னு சொல்லி மீனாவும் ராஜுவும் மாறி மாறி எடுத்து சொல்லிட்டு இருக்காங்க. அதை கேட்ட பாண்டியனுக்கு இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா அவர் என்ன தப்பு பண்ணாருன்றதவே புரிஞ்சுக்கிறாங்க. ஏப்பா ராஜி, மீனா, நீங்க 2 பேரும் இந்த அளவுக்கு சொல்றீங்க அப்படின்னா உன் அத்தை அந்த அளவுக்கு ஃபீல் பண்ணலான்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. யாருக்கு மாமா இல்லாம இருக்கும் வருத்தம்? ஒருவேளை அத்தை நிலைமையில நீங்களோ உங்க நிலைமையில அத்தையும் இருந்திருந்தா அத்தை கிட்ட பேசுறதுக்கு இந்த அளவுக்கு நீங்க ஒரு எஃபெக்ட் எடுக்கிறீங்க. அது எல்லாமே நடிப்பு. என்கிட்ட பேசுறதுக்காக இவன் நடிக்கிறான்ற ஒரு விஷயத்த சொல்லியிருந்தா அப்ப உங்க மனநிலை என்னவா இருந்திருக்கும்? அத பத்தி யோசிச்சு பாருங்க. அத்தை எல்லாமே நடிப்புக்காக பண்ணல. உங்க மேல அந்த அளவுக்கு அன்பு பாசம் வச்சிருக்காங்க. உங்ககிட்ட ஒரே ஒரு விஷயம் மறைச்சான்றதுக்காக இந்த அளவுக்கு நீங்க பண்றீங்களே, ஒருவேளை நீங்க ஒரு விஷயத்த மறைச்சிருந்தா அத பத்தி சொல்லுங்க மாமான்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. நான் எப்பவுமே அவகிட்ட எந்த ஒரு உண்மையுமே மறைச்சது கிடையாது. அத்தையும் உண்மையை மறைக்கணும்னு ஒன்றும் நினைக்கலையே. கதிருக்கு ஒரு நல்ல லைஃபை வந்து சூஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ராஜியும் கதிரும் நல்லபடியா வாழ்ந்துட்டு இருக்காங்க. இப்ப கதிரோட லைஃபை ஸ்பாயில் பண்ணியிருந்தா கூட அத்தை எடுத்த முடிவு தப்புன்னு சொல்லலாம். அவங்க 2 பேருமே அத்தை எடுத்த முடிவு சரின்னு சொல்லிட்டு அவங்க லைஃபை சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்காங்க. எப்பயோ நடந்து முடிஞ்ச பிரச்சனைக்கு இப்ப கோபப்பட்டு அத்தை ஹாஸ்பிட்டல் வரைக்கும் போய் வந்திருக்காங்க. இதெல்லாம் தேவையா மாமா? இதெல்லாம் எதுக்காக மாமான்னு சொல்லி மீனா வந்து சொல்ல இப்பதான் நம்ம பாண்டியனுக்கு அவங்க பண்ண தப்பே வந்து ரியலைஸ் ஆகுது. சாரிப்பா மீனா, நான் அந்த மாதிரி நோக்கத்தால பண்ணல. நான் வந்து விளையாட்டா ஒரு விஷயம் சொன்னேன். அது இந்த அளவுக்கு சீரியஸ் ஆக நான் நினைச்சு கூட பார்க்கலன்னு சொல்லிட்டு பாண்டியன் வந்து ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. நான் இப்பவே போய் கோமதி கிட்ட மன்னிப்பு கேட்கிறேன்னு சொல்லிட்டு பாண்டியன் கோமதியோட ரூமுக்கு போறாங்க. கோமதி ஃபீல் பண்ணிட்டு உட்கார்ந்துட்டு இருக்காங்க. கோமதி, நான் விளையாட்டுக்கு பேசினேன். அதை வந்து இந்த அளவுக்கு சீரியஸா நீ எடுத்துப்ப நான் நினைச்சு கூட பார்க்கல. என்னை பாரு கோமதி, என்கிட்ட பேசு கோமதின்னு சொல்லி ரொம்பவே ரிக்வெஸ்ட் பண்றாங்க. இல்லைங்க, நான் இனி யாரு மேலேயும் அன்பு பாசெல்லாம் வைக்க போறது கிடையாது. நான் உண்டு, என் வேலை உண்டுன்னு இருக்க போறேன். நீங்க ஒவ்வொரு முறையும் என்னை காயப்படுத்துறீங்க, அதுக்கப்புறம் வந்து சமாதானப்படுத்துறீங்க. நானும் புருஷனாச்சே பிள்ளைங்களாச்சேன்னு சொல்லிட்டு சமாதானம் ஆகுறது இது எனக்கு வேலையா போயிடுச்சு, விடுங்கங்க. நான் உங்களுக்கெல்லாம் விளையாட்டு பொம்மை தானேன்னு சொல்லி ஃபீல் பண்ணி பேசுறாங்க. இல்ல கோமதி, அப்படியெல்லாம் இல்ல, நான் சொல்றத கேளு கோமதின்னு சொல்லி எவ்வளவு ரிக்வெஸ்ட் பண்ணாலும் கோமதி சமாதானம் ஆகிறது கிடையாது. இப்ப கோமதியை சமாதானம் பண்ண பாண்டியன் என்ன மாதிரியான முயற்சி எடுக்க போறாங்க? இதனால பாண்டியனும் கோமதியும் சேர்ந்து சந்தோஷமா வாழுவாங்களா இல்லையங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.